வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 56. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா 9/1/2021 அன்று நடந்த ஏடிஎஸ், அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் சிம்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 16, 24, 36 மற்றும் 54 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. ஓகே, மிக சிறிய 5 இலக்க எண். ஓகே, 5 இலக்கம், 4 இலக்கம், 6 இலக்கம், இப்படி இலக்கங்கள் வந்துட்டாலே நீங்க என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, அப்ப எந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்? இங்க கொடுக்கப்பட்ட நம்பர் 16, 24, 36, 54. ஓகே, 16, 24, 36, 54. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நீங்க அடிக்கலாம். எதால அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 4ஆல் அடிப்போம். 4 நாங்க 16, 6 நாங்க 24, 9 நாங்க 36, 54 அடிக்க முடியாது, 50 அப்படியே அடிக்கலாம். அடுத்து எதால அடிக்கலாம்? 3ஆல் அடிப்போம். 3ஆல் அடிச்சோம்னா 4 அடிக்க முடியாது, 2 3 6, 3 9, இங்க 18 3 54. அடுத்து திரும்பி என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிச்சோம்னா 2, இங்க 1, இங்க 3, இங்க 9. அடுத்து 3ஆல் அடிச்சோம்னா இங்க 2, 1, 1, 3. ஃபுல்லா பெருக்குங்க. 4 3 12, 12 24, 24 3 72, 72 144, 144 இன்ட்டு 3 எவ்வளவுன்னு பாருங்க. 12, 13, 4 எவ்வளவு? 432. அப்ப எல்சிஎம் மதிப்பு எவ்வளவு வருது? 432. அவங்க என்ன கொஸ்டின் எடுத்தாங்க? மிக சிறிய 5 இலக்கம் என்ன? எனக்கு பொதுவா மிக சிறிய 5 இலக்கம் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். பொதுவா மிக சிறிய 5 இலக்கம் என்னது? 10,000. ஓகே, 1 போட்டு பின்ன 4 0 போட்டா மிக சிறிய 5 இருக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்ப இந்த 10,000 என்ன பண்ண போறேன்னா 432 அடிக்க போறேன். ஓகே, 432 அடிக்க போறீங்கன்னா நீங்க டைரக்டா தான் நீங்க அடிக்கணும். ஓகே, ஒரு 432, 432, 1 அடிக்க முடியாது, 10 அடிக்க முடியாது, 100 அடிக்க முடியாது, 1000. 1000த்துல எத்தனை 432 இருக்கும்? 2 432 இருக்கும். 2 432 எவ்வளவு வரும்? 864. அப்ப 1000த்துல 864 போச்சா ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்கும்? இங்க 6, இங்க 3, இங்க 1. அப்ப 136 மீதி இருக்கும். பின்னாடி ஒரு 0. அப்ப 0 சரி. அப்ப 1360ல எத்தனை 432 இருக்கும்? 3 தான் இருக்கும். ஓகே, பெருக்கி பாருங்க. 432 இன்ட்டு 3 எவ்வளவு? 6, 9, 12. 1296. ஓகேவா? அப்ப 1360ல எத்தனை 432 இருக்கு? 3 432 தான் இருக்கு. எவ்வளவு வருது? 1296. ஓகே, அப்ப இந்த 1360 வந்து 1296 கழிங்க. கழிச்ச வரும் 64. அப்ப மீதி எனக்கு எவ்வளோ? 64. ஓகேவா? எனக்கு ஈவு வந்து எவ்வளோ? 23. மீதி வந்து எனக்கு எவ்வளோ? 64. இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த மிக சிறிய 5 இலக்கம் இருக்குல்ல, இந்த 5 இலக்கில இருந்து இந்த மீதியை கழிச்சோம் அப்படின்னா, ஓகேவா? அதாவது மிக சிறிய 5 இலக்கில என்ன பண்ண போறேன்? மீதியை கழிக்க போறேன். கழிச்சு எனக்கு எவ்வளவு வரும்? 6. இங்க எவ்வளவு வரும்? 3, 9, 9. ஓகேங்களா? எவ்வளவு வருது? 9936. இது என்னது? மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேவா? நீங்க மீதியை கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய 4 இலக்க எண் தான் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க கொஸ்டின் கேட்டா மிக சிறிய 5 இலக்கம் தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணா இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணோடு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்களா, அதை கூட்டுங்க. ஓகேங்களா? அப்ப மிகப்பெரிய 4 இலக்கம் கண்டுபிடிக்கிற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணும்? மீதி தெரிஞ்சுன்னா கழிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிகப்பெரிய 4 இலக்கம் கிடைச்சிடும். அதோட எல்சிஎம் மதிப்பு கூட்டினா மிக சிறிய 5 இலக்குன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். கூட்டுங்க. 6 2 கூட்டினா 8, 3 3 கூட்டினா 6, அடுத்து 9 4 கூட்டினா 13, மீதிக்கு 1 10. அப்ப எவ்வளவு வருது? 10,368 தானே அது மிக சிறிய 5 இலக்க எண். ஓகேவா? அப்ப நம்ம இந்த ஒரே கொஸ்டின்ல மிகப்பெரிய 4 இலக்குன்னு கண்டுபிடிச்சோம், மிக சிறிய 5 இலக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆன்சர் அது
10368. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், a plus b is to b plus c is to c plus a is equal to 6:7:8 மற்றும் a plus b plus c மதிப்பு எவ்வளோ 14 எனில் c இன் மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? சரி பாருங்க, இப்போ நம்ம ஃபுல்லா இதை என்ன பண்ண போறோம்? கூட்ட போறோம். ஓகேவா? அப்ப a எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 2a. b எத்தனை இருக்கு? 1 2. அப்ப 2b. c எத்தனை இருக்கு? 2c. அதே மாதிரி இங்கிட்டு உள்ள விகிதங்களை கூட்டினாலும் வரும். 13 8 கூட்டினா 21x. ஓகேவா? ஏன்னா விகிதங்கள் இருந்தா பின்னாடி எக்ஸ்னு வச்சுக்கோ. அப்ப 21x. ஓகே, இப்போ அனைத்துமே 2 காமனா 2 காமனா வெளியே எடுத்தோம்னா 2a plus b plus c is equal to 21x. ஓகே, நமக்கு தெரியும் a plus b plus c மதிப்பு எனக்கு எவ்வளோ? 14. அது அவங்களே கொடுத்துருவாங்க. 14 அப்ளை பண்ணுங்க. அப்ப 2 × 14 is equal to 21x. ஓகேங்களா? அப்ப 2யும் 14 இருக்குன்னா 28 is equal to 21x. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு தேவை x தான் தேவை. அப்ப 21 இங்கிட்டு போச்சுன்னா வகுத்தல வந்துடும். அப்ப 28/21 is equal to x. ஓகே, இப்போ அடிச்சாலும் வரும் 3 21 4 28. அப்ப x மதிப்பு எனக்கு என்ன வருது? 4/3. ஓகேங்களா? இப்போ அடுத்து இங்க வாங்க. இப்போ நம்ம கொஸ்டினை கேட்றாங்க c உடைய மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்ப c உடைய மதிப்பு நமக்கு தேவை. அப்ப என்ன பண்ணும்? a plus b plus c இருந்து a plus b கழிச்சாலே போதுமா? ஓகே பாருங்க, a plus b plus c இந்த இருந்து என்ன பண்ணும்? a plus b கழிச்சோம்னா கான்செப்ட் வந்துருமா? ஓகேங்களா? அதே தான் கான்செப்ட். ஓகே, a plus b plus c மதிப்பு எவ்வளோ? 14 மைனஸ் a plus b மதிப்பு என்னது? a plus b ஃபர்ஸ்டா இருக்கா? எவ்வளோ? 6x. ஓகே, ஏன்னா விகிதங்கள் தான் x தானே போடும். அப்ப 6x. ஓகே, அப்ப 14 மைனஸ் 6. x ஓட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4/3. ஓகே, இப்போ அடிச்சோம்னா 1 3 3 2 3 6. அப்ப 4 2 4 பெருக்கல் வரும் 8. 14 மைனஸ் 8. அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும்? 6. அப்ப c உடைய மதிப்பு எனக்கு எவ்வளோ? 6. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இப்போ வந்து b கேட்டுதான் வச்சுக்கோங்க. b கேட்டு என்ன பண்ணும்? a plus b plus c இருந்து ac நீங்க கழிக்கிற மாதிரி இருந்திருக்கும். a கேட்டாங்கன்னா a plus b plus c இருந்து bc நீங்க கழிப்பீங்க. அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் மீதி 2 இருக்கும்ல, அதை நம்ம கழிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோலமாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும்? ஓகே பாருங்க, அப்ப பெரிய கோலம் அதை வச்சு என்ன பண்றாங்க? சிறிய கோலம் மாத்துறாங்க. ஓகே, அப்ப பெரிய கோலத்தின் கன அளவு, அடுத்து கீழே சிறிய கோலத்தின் கன அளவு. பெரிய கோலத்தின் கன அளவு ஆக்சுவலா கோலத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3/r3. இங்க என்னது வரும்? 4/3/r3. பட் இங்க வந்து r1 வச்சுக்கோங்க, r2 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ 4/3 4/3 பை. ஓகே, இங்க r1 எவ்வளோ? பெரிய கோலத்தின் ஆரம் எவ்வளோ? 32 சென்டிமீட்டர். அப்ப 32 கியூப்னா 3 டைம் போடணுமா? வகுத்தல். அடுத்து சிறிய கோலத்தின் ஆரம் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர். அப்ப 2 எத்தனை டைம் போடணும்? 3 முறை. இப்ப என்ன பண்ணுங்க? அடிங்க. 1 2 16. இதே மாதிரி இப்போ 16 16 16. ஓகே, 16 கியூப், அதானே 14 கியூப் எனக்கு எவ்வளோ வரும்? 4096. 4096. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 0.1 into 0.1 plus 0.01 into 0.01 divided by 0.0101 மதிப்பு என்ன வரும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? பெருக்கிடலாம். ஓகேங்களா? இதை பெருக்கினா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, பெருக்கின வரும் 0.01. ஓகேவா? ஆக்சுவலா 1 1 பெருக்கினா 1, 1 1 பெருக்கினா 1. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். அப்ப என்ன 2 நம்பர் பாயிண்ட் வைக்கணும். அப்ப 0.01. ஓகே, பிளஸ். ஓகே, அடுத்து இங்க என்ன வரும்? 0.01 into 0.01. ஓகே, இதே பெருக்கினா எவ்வளவு வரும்? 1 1 பெருக்கினா 1 தான். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர், இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர். அப்ப கூட்டினா 4 நம்பர் ஆயிடுச்சு. அப்ப 4 நம்பர் மாதிரி பாயிண்ட் வைக்கணும். அப்ப எவ்வளவு? 0.001 டிவைடட் பை 0.0101. ஓகே, அப்ப என்ன பண்ண? அடுத்து இது ரெண்டையுமே கூட்டணும். அப்ப இது கூட்டினா எவ்வளவு வரும்?
0.01 இன்னொன்று 0.001. அப்போ கூட்டினா 1 0 1 0 0. அப்போ எவ்வளோ வருது 0.0101. கீழே 0.0101. எனக்கு ரெண்டுமே சமமாக தான் எனக்கு. ஓகே, அப்போ அடிச்ச எவ்வளோ ஆன்சர் வரும் 1. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நம்ம நிறைய பேர் என்ன யோசிப்போம்னா, ஸோ கொடுத்துருக்க ஆன்சர் அனைத்துமே பார்த்தா பாயிண்ட்ஸ்லேயே இருக்கு. ஸோ வரக்கூடிய ஆன்சரும் பாயிண்ட்ஸ்ல தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். நம்ம சரியாவே ஆன்சர் பண்ணால் நமக்கு என்ன கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரதா செய்யும். பட் நீங்கள் எப்பயுமே யோசிக்காதீங்க, நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2x - 1 ஸ்கொயர் = 9 என்ற சமன்பாட்டின் தீர்வு எனக்கு என்ன வரும் கேட்குறேன். ஓகே, பாருங்க. ஸோ ஆன்சர் குறிச்சே தான் இருக்கு. என்ன வரும் -1,2. ஓகே, ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆப்ஷன்ல இருந்தா போட்டு பார்க்க போறீங்க. இல்ல அப்படின்னா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா எனக்கு 9 வரும் பார்க்கணும். எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணா 9 வரும்? 3 ஸ்கொயர் பண்ணா 9. அதே மாதிரி -3 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு வரும்? 9. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணா 9 வரும்? 3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான், -3 ஸ்கொயர் பண்ணாலும் 9 தான். அப்ப எக்ஸுக்கு என்ன போடலாம்? எக்ஸுக்கு நீங்க 1ன்னு போட்டீங்கன்னா 2 - 1 1 தான் வரும். எக்ஸுக்கு மதிப்பு 2ன்னு போட்டீங்கன்னா 2 2 பெருக்குனா 4 4 1 போச்சுன்னா 3 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. இதே இது எக்ஸுக்கு -1 போட்டீங்கன்னா 2 - 1 -2, இங்க ஒரு -1 -3 வரும். -3 ஸ்கொயர் பண்ணாலும் 9. அப்ப எந்த ரெண்டு நம்பர் போட்டு உங்களுக்கு ஆன்சர் வரும்? -1 போட்டாலும் உங்களுக்கு 9 வரும், +2ன்னு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்ப ஆன்சர் வரும் -1,2. ஓகே, ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்து போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா 9 அப்படின்னா இதை ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா +or-3. ஓகேவா? 9 ஸ்கொயர் பண்ணா வரும் +or-3. அப்ப +3 வந்தாலும் சரிதான், -3 வந்தாலும் சரிதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஒரு தேர்வில் 480 மாணவர்கள் 85% பெண்கள் மற்றும் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர். மொத்த தேர்ச்சி சதவீதம் 75% எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர்? ஓகேங்களா? இப்ப பாருங்க, அப்போ ஒரு தேர்வில் அப்படின்னாலே ஆண்கள் பெண்கள் தேர்வை எழுதுறாங்க. அதுல பாஸ் பண்ணது பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. மொத்த ஆண்கள் எவ்வளவுன்னு கேட்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது 85% பெண்கள் பாஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப 85% பெண்கள் மற்றும் பிளஸ் 70% ஆண்கள் சமம். ஓகே, இது ரெண்டு பேருமே தேர்ச்சி பெற்றவங்க தானே. அப்ப மொத்த தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ? 75%. ஓகே, அப்ப 75% மொத்தம். ஓகே, மொத்தம் அதை 75% தான் மொத்தம் போட்டாச்சு. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? 85% எப்படி எழுதலாம்? 85/100. பெண்கள் அப்படின்னா என்ன பண்றானு, பெண் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மொத்த எவ்வளவு பேருன்னு தெரியாது பெண்கள்ல. அப்ப என்ன பண்றோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பிளஸ் அடுத்து 70%னா 70/100. அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ, ஓகே, மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அது பெண்கள் போல மீதி யார் இருப்பாங்க? ஆண்கள் தான் இருப்பாங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை பேரு? 480. அப்ப அந்த 480ல பெண்கள் போக மீதி யார் இருப்பா? ஆண்கள் தான் இருப்பாங்க. ஓகே, அப்ப 480 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்ப 480 மைனஸ் எக்ஸ் என்னது? பெண்கள். ஓகே, அப்ப 480ல பெண்கள் கழிச்சா என்ன கிடைக்கும்? ஆண்கள் எனக்கு கிடைச்சிடும். அப்ப 480 மைனஸ் எக்ஸ். ஓகே, அடுத்து இங்கிட்டு 75%னா 75/100 இன்ட்டு மொத்தம் எத்தனை பேரு? 480 பேர். ஓகேங்களா? இப்ப அடிங்க. ஓகே, எல்லாரும் 85x டிவைடட் பை 100 பிளஸ் இங்க 70 480. ஓகேவா? 48 எவ்வளவு வரும் பாருங்க. 8 56 5 33 இங்க 2 0. அடுத்து மைனஸ் 70x டிவைடட் பை 100. அடுத்து இங்க 25 3 25 75 4 25 100 1 4 120. அப்ப எவ்வளவு வருது? 360. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த சைடு வந்துருங்க. கீழே பகுதி சமம் தான் இருக்கா? பகுதி சமம் தான் அப்படியே வச்சுக்கலாம். 100 85x இங்க என்னது? மைனஸ் 70x. அப்ப எவ்வளவு வரும்? 15x. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் 33,600 சீக்வல் டு 360. ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 100 கொண்டு போயிடலாமா? அப்ப 15x
இங்க 100 பெருக்கினா வரும் 36,000. இந்த பிளஸ் மதிப்பு அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 33,600. அப்ப ஒரு எக்ஸ் எவ்வளவு வரும் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இது கழிங்க. 36,000ல 33,600 பர்சன்ட் வரும் 2,400 வகுத்தல் 15. ஓகே, இதை கழிச்ச 2,400 பாஞ்சுக்கிட்டு வரும்போது வகுத்தல் வந்துடும். அப்ப அடிச்சுன்னா 4 பாஞ்சு பாஞ்சு 4 பாஞ்சு பாஞ்சு மீதி 9 90ல 6 பாஞ்சு 60 பின்னாடி ஒரு 0. அப்ப எக்ஸ் எவ்வளவு வருது 160. அப்ப எக்ஸுங்கிறது என்னது பெண்கள் தானே. எக்ஸுங்கிறது என்னது பெண்கள். அப்ப பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க 160 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அப்ப ஆண்கள் எனக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப 480ல 160 கழிச்சு ஆண்கள் தானே. அப்ப எவ்வளவு இருப்பாங்க 320 பேர் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் எவ்வளோ 320. நெக்ஸ்ட் 49 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயரின் வர்க்க மூலம் என்ன. ஓகே, வர்க்க மூலம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? 49 வர்க்க மூலம் பண்ண வரும் 7. அதே மாதிரி இங்க ஸ்கொயர் பண்ணிக்காங்களா, அப்ப இது வர்க்க மூலம் பண்ண வரும், இது மட்டும் தான் எனக்கு வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்பேன். இருக்கா இல்ல. அப்ப என்ன பண்ணும், இதை நான் மாற்றி அமைக்கணும். எப்படி மாற்றி அமைக்கலாம், இதை காரணிப்படுத்துறது. ஓகேவா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 7க்கு 7 அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ், ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணோம்னா ஒய். நடுவுல ஏதாவது ஒருத்தர் மைனஸ் வந்தாலும் மைனஸ், அனைத்துமே பிளஸ் இருந்தா பிளஸ் போடுங்க, ஏதாவது ஒருத்தர் மைனஸ் வந்தா மைனஸ் போடுங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் 7 எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் இன் மீச்சிமா காண்க. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதுல எது பொதுவான வெளியே எடுக்கலாம், ரெண்டுலுமே எக்ஸ் ஒய் இருக்கு. அப்ப எக்ஸ் ஒய்யை வெளியே எடுத்துருங்க. அப்ப இங்க எக்ஸ் ஒய்யை வெளியே எடுத்த ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் பிளஸ் இங்க எக்ஸ் ஒய் வெளியே எடுத்த மீதி என்ன இருக்கும் ஒய். அடுத்து என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். இதுல எது காமனா இருக்கு எக்ஸ். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ், இங்க என்ன இருக்கும் ஒய். ஓகே, ரெண்டுமே விரிவா இல்லையாச்சு. என்ன கேட்கற மீச்சிமா. மீச்சிமா என்ன பண்ணும், அனைத்துமே எடுக்கணும், அதுல அடுக்கு பெரிதாவும் எழுதிக்கணும். ஓகேவா? சோ அப்ப இங்க எக்ஸ் எக்ஸ், அப்ப என்ன ஆன்சர் வரும், எக்ஸுக்கு எக்ஸ போடுங்க, ஒய் வந்தாலும் ஒய் அப்படியே போடுங்க, எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப ஆன்சர் என்ன வரும் எக்ஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய். எங்க இருக்குன்னு பாருங்க, எங்கேயாச்சும் இருக்குங்களா இல்ல. இதை நம்ம வேற எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஓகே, இது உள்ள கொண்டு போயிடலாமா, உள்ள கொண்டு போனாகும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? எக்ஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் தான் ஆன்சர். எனக்கு ஆப்ஷன்ல இல்லாதனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் உள்ள பெருக்கிறேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரூபாய் 1600 ஏ மற்றும் பிக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் பியின் பங்கு எனக்கு எவ்வளவு. அப்ப பியோட பங்கு எவ்வளோ 5. அப்ப 5 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ 8 இன்ட்டு மொத்த தொகை எவ்வளோ 1600. இப்ப அடிங்க 1 8 2 16 2 0. அப்ப 5 இன்ட்டு 200 எவ்வளவு வரும் 1000. அப்ப பி கிடைக்க பங்கு எனக்கு எவ்வளோ 1000. அப்ப பிக்கு 1000னா அப்ப ஏக்கு எவ்வளவு கிடைக்கும் 600 ரூபாய். ஏன்னா மொத்தமே 1600 தானே, 1000 போச்சு மீது எவ்வளவு இருக்கும் 600 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 6 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பர். ஓகேங்களா? 2க்கு மேற்பட்ட தகவல் வந்துட்டாலும் என்ன ஃபார்முலா வந்துடணும், மேன் 1 டே 1 ஹவர்ஸ் 1, மேன் 1 டே 1 ஹவர்ஸ் 1 ஒர்க் 1, மேன் 2 டே 2 ஹவர்ஸ் 2 ஒர்க் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க 6 ஆண்கள் 24 நாட்கள் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஒரு வேலை தான், இப்போ வேலைங்கிறது கொடுக்க வேலை. ஓகே, அதே மாதிரி இங்கிட்டு 9 ஆண்கள் எத்தனை நாள் வேலை பார்க்குறான்னு தெரியாது. அப்போ எக்ஸ் எவ்வளவு நேரம் 8 மணி நேரம். ஓகே, அப்போ நாட்கள் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ அடிக்கலாங்களா, இப்போ அடிங்க 1 8 3 24, 1 3 3 3 9, 1 3 2 3 6. அப்போ ரெண்டையும் 10 இருக்குன்னா 20. அப்போ எத்தனை நாட்கள் ஆகும்
20 நாட்கள் எனக்கு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு டேஷ் அதன் பக்கங்களை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு நீள்வட்ட உருளையை பெறலாம். ஓகேங்களா? அப்ப எந்த வடிவத்தை அதோட மைய அச்சு வைத்து சுழற்றணும் அப்படின்னா நீள்வட்ட உருளை கிடைக்கிறாங்க. எந்த வடிவம் பார்த்தீங்கன்னா செவ்வகம் தான். ஓகேங்களா? அப்ப செவ்வகம் நமக்கு இப்ப இருக்கும். இதன மைய அச்சு தானே. இப்ப இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, சுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம சுத்தும் போது என்ன ஆகும், இங்க மட்டும் ஒரு வேவ் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது என்ன கிடைக்கும், உருளை தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப செவ்வகத்தை அதன் மைய அச்சை வச்சு சுழற்றுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு நேர்வட்ட உருளை கிடைக்கும். ஆன்சர் வரும் செவ்வகம். நெக்ஸ்ட், இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 2:3 மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்கள் விகிதம் 1:2 ஆகவும் இருந்தால் அவற்றின் உயரங்களின் விகிதம் என்ன வரும்? ஓகே பாருங்க, கூம்பின் கன அளவு கொடுக்குறாங்க. ஓகே, கூம்பின் கன அளவு ஃபார்முலா வரும் 1/3 by r squared h. 1/3 by r squared h. நீங்க விகிதங்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துட்டாலே இந்த 1/3 பைங்கிறது காமனான ஓகே நம்பர்ஸ் தெரியல, அதை வந்து நம்ம போடவே தேவை கிடையாது. எங்க நம்மளுக்கு மாறும், ஆரமும் உயரம் தான் மாறும். அப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரே பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப கன அளவு எவ்வளோ 2:3, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ஆரம் எனக்கு எவ்வளவு சொன்னாங்க 1:2. ஓகேங்களா? எனக்கு ஆரம் மட்டும் எனக்கு என்ன பாருங்க ஸ்கொயர் ஆகுதுங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணீங்க. ஓகே, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் தான் போடணும். ஓகேவா? ஆரத்தை மட்டும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். கனலையும் அப்படியே தான் வச்சுக்குவேன், உயரத்தையும் அப்படியே தான் வச்சுக்குவேன். ஓகேங்களா? அப்ப ஆரம் எவ்வளோ 1:2னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து உயரம் தான் நமக்கு கேட்குறாங்க. எப்படி ஆன்சர் பண்ணா கிராஸ் மல்டிப்ளை, இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ 4. அப்ப 2 4 பெருங்க எவ்வளோ வரும் 8 இஸ்டு. அடுத்து மேல் வாக்கில் பெருங்க. 1 ஸ்கொயர் 1 தான், 1 3 பெருக்குனா 3. அப்ப ஆன்சர் வரும் 8:3. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ புரியுதுன்னு நினைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கன அளவோட விகிதம் எழுதுறோம். அடுத்து என்ன பண்றோம், ஆரத்தோட விகிதம் எழுதுறோம். எழுதிட்டு என்ன பண்றோம், ஆரத்தை ஸ்கொயர் பண்றோம். ஏன்னா ஃபார்முலா ஸ்கொயர்னால ஆரத்தையும் நான் ஸ்கொயர் பண்றேன். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கீழே பெருக்கும் கிராஸா 2 ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயர்னா 4. அப்ப 2 நாங்க 2 4 8. அடுத்து 1 ஸ்கொயர்னா 1 1 3 3. அப்ப ஆன்சர் வரும் 8:3. நெக்ஸ்ட், ஒரு கூம்பின் ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஓகேங்களா? இங்கே அதே தான் கன அளவு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, கன அளவு ஃபார்முலா அது 1/3 by r squared h. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆரம் உயரம் இது மதிப்பு தெரிஞ்சாலே போதும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 1/3 பை நமக்கு தேவை கிடையாது. ஓகே, இங்க ஆரம் வந்து என்ன ஆகுது, மும்மடங்கா மாறுது. அப்ப ஆரத்தின் மதிப்பு 3 ஸ்கொயர் இன்ட்டு உயரம் வந்து என்னது 2 மடங்கு. அப்ப உயரத்தின் மதிப்பு எவ்வளோ 2. அப்ப 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 இன்ட்டு 2 பெருக்கினால் வரும் 18 மடங்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆன்சர் அது ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆரத்துக்கு மதிப்பு 3, உயரத்துக்கு மதிப்பு 2. ஆன்சர் வரும் 18 மடங்கு. நெக்ஸ்ட், ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க. ஓகே, மொத்தம் 560 பேர்ல 320 பேர் சிறுவர். அப்ப சிறுமி எவ்வளவு பேர் இருப்பாங்க, 240 பேர் தான் இருப்பாங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்க, 240 பேர் தான் இருப்பாங்க. அப்ப அந்த 240 சதவீதம். அப்ப 240 வகுத்தல் மொத்தம் 560 இன்ட்டு 100. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், அடிங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 6 நாங்கா 24, 14 நாங்கா 56. அடுத்து 2 6, 7 2 14. 7 வச்சு அடிக்க முடியாது, மொத்தமா பெருக்குங்க. அப்ப 3 × 100 300/7. அப்ப அடிச்சால் வரும் 4 7 28, மீதி 2 20ல 7 7 14, மீதி 6 அடிக்க முடியாது, 0 சேர்த்தா 60, 60ல 8 7 56, மீதி 4 40ல எவ்வளவு வரும் 7 35, மீதி 5, 50ல 7 49.
அப்ப 42.857. ஓகே, 85 எங்கேயாச்சும் இருக்கா? 42.85 இல்ல. அப்ப 42.8 5க்கு அப்புறம் என்ன நம்பர் 7 இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? இதை அடுத்த நம்பரை மாத்திக்கலாமா? 6. அப்ப 42.86%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரும் பொது வகுத்தியை 55x மைனஸ் 325 என குறிப்பிட்டால் எக்ஸின் மதிப்பு எனக்கு என்ன? ஓகே, ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இந்த 210 மற்றும் 55, ஓகே, இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பேவா கண்டுபிடிக்கணும். அதாவது மீ பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதோட ஆன்சர் தான் எவ்வளோ? மீ போவா மதிப்பு. ஓகேவா? அப்ப 210 55 எதால் அடிக்கலாம்? 5ஆல் அடிக்கலாம். 5ஆல் அடிச்சா எவ்வளோ வரும்? இங்க 4 மீதி 2, அடுத்து இங்க 5 அடிச்சா 11. ஓகேங்களா? வேற 42 11 அடிக்க முடியுமா? முடியாது. ஓகே, அப்ப மீ இப்போ மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ? 5. இப்போ என்ன பண்ணலாம்? அப்ப 55x மைனஸ் 325 சீக்வல் டு 5. ஓகே, இதுக்கான ஆன்சர் தான் எவ்வளோ? 5. ஓகே, இப்போ என்ன பண்ணும்? மைனஸ் 340 போச்சுன்னா பிளஸ் ஆயிருமா? அப்ப 55x எவ்வளவு வரும்? 330. இப்போ அடிங்க. ஓகேவா? அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும் பாருங்க. 330 வகுத்தல் 55. ஓகேவா? 5 11 55, 3 11 33, 0 ஓரஞ்சு 5, ஆரஞ்சா 30. அப்ப எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன வருது? 6 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபாய் 52,000 குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 79,040 மொத்த தொகையை செலுத்தினார் எனில் வட்டி விகிதம் காண்க. ஓகே, 52,000 வாங்குறாரு. ஓகே, அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 52,000. மொத்தம் எவ்வளவு கட்டுறாரு? 79,040. அதாவது மொத்த தொகை எவ்வளோ? 79,040. எத்தனை ஆண்டுகள் கழித்து? 4 ஆண்டுகள் கழித்து. ஓகே, என்ன கேட்கறாங்க? வட்டி விகிதம் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப அசல் மதிப்பு கொடுத்தாங்க, மொத்த மதிப்பும் கொடுத்துட்டாங்க. அப்ப வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு வரும்? மொத்த தொகையில அசல் கழிச்ச வட்டி தானே. அப்ப 79,040ல 50 என்ன கழிச்ச எவ்வளவு வரும்? 27,040. ஓகே, அப்ப வட்டி எவ்வளோ? 27,040. அப்ப தனி வட்டி கொஸ்டினா ஃபார்முலா எழுதிக்கணும். எஸ்ஏ பிஎன்ஆர் பை 100. எஸ்ஏ மதிப்பு எவ்வளோ? 27,040. அசல் மதிப்பு எவ்வளோ? 52,000. இன்று எத்தனை வருஷம்? 4 வருஷம். வட்டி வீதம் எனக்கு தெரியாது. வகுத்தல் 100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ. அடுத்து 4 அடிச்சோம்னா 4 4, 6 24, மீதி 3 30ல, 7 28, மீதி 2 24ல 6. அடுத்து திரும்பி இதை 4 அடிச்சோம்னா 13 52, இங்க அடிச்சோம்னா 4 4, மீதி 2 27ல 6, மீதி 3 36ல 9. 13 13, 13 13 169. அப்ப வட்டி வீதம் எவ்வளவு வருது? 13%. நெக்ஸ்ட், ஆண்டு வட்டி கணக்கீடு முறையில் ரூபாய் 9,600 அசலுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு 4 மாதத்திற்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னது? ஓகேவா? அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 9,600. வட்டி வீதம் எவ்வளோ? 12%. வருஷத்துக்கு எவ்வளோ? 12%. அப்ப ஆண்டு கண்டுபிடிக்கும் போது 12% யூஸ் பண்ணிக்கணும். மாதங்கள் கேட்டா என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? 4 மாசமா, அப்ப 4 மாசத்துக்கு வட்டி எவ்வளவு வரும்? ஒரு வருஷத்துக்குன்னா 12%. அப்ப 4 மாசம்னா 4/12 வச்சுக்கோங்க. ஏன்னா மாசத்தை 12 வகுத்தாதான் ஆண்டுகள் மாறும். ஓகே, அப்ப 4/12 இன்ட்டு எவ்வளோ? 12. இப்போ 12 12 கேன்சல். எவ்வளவு வரும்? 4%. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 12%னா 4 மாசத்துக்கு வரும் 4% தானே வரும். ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளவு இருக்கு? 9,600. 12% கண்டுபிடிங்க. 10% எனக்கு எவ்வளோ? 960. 2% எனக்கு எவ்வளோ? 192. 2 15, இங்க ஒரு 1 11. எவ்வளவு வருது? 1152. கூட்டினா 2 5 7 10. அப்ப இது என்னது? முதல் ஆண்டு முடிவில். ஓகேவா? நான் 2 ஆண்டுகள் எப்பயும் போல 12% தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, அடுத்து இதுல 12% எவ்வளவு வரும்? ஓகேவா? 1% கண்டுபிடிக்க டேரக்டா. எனக்கு போனது ஈஸியா இருந்தா நம்ம கண்டுபிடிச்சோம்.
இங்க வேற மாதிரி இருந்தா வேற மாதிரி தான் கண்டுபிடிக்கும். ஓகே, 1% எவ்வளோ? 107.52. அப்ப 12% எனக்கு எவ்வளவு வரும்? 12ஆல பெருக்குங்க. எவ்வளவு வரும்? 4, 10, அடுத்து 1 போட்டா 5, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 1ஆல பெருக்குனா 2, 5, 7, 0, 1. இப்ப 4, 2, 10, இங்க 9, 2, 1. அப்ப 2 மணி பாயிண்ட் வைக்கணுமா? எவ்வளவு வருது? 1290.24. இப்போ கூட்டினா 0.24, இங்க 2, இங்க 14, 10, 2, 1. ஓகே, இது 2 ஆண்டு முடிவில். அடுத்து என்ன பண்ணணும்? 2 ஆண்டுகள் முடிஞ்சு இப்ப 4 மாசம் மட்டும் வட்டி கண்டுபிடிக்கணும். 4 மாசத்துக்கு வட்டி எவ்வளோ? 4% கண்டுபிடிக்கணும். ஓகே, 4% எவ்வளவு வரும்? 1% எவ்வளோ? 120.4224. இதை 4ஆல பெருக்குங்க. 16, இங்க 1, அடுத்து 9, 8, 16, இங்க 1, 8, 4. ஓகேவா? 4 மட்டும் பாயிண்ட் வச்சு நான் கரெக்ட். ஓகே, எவ்வளவு வருது? 481.6896. இதை ஃபுல்லா கூட்டுங்க. எவ்வளவு வரும்? 6, 9, 12, ஒரு 1 போட்டா 9, அடுத்து இங்க 3, அடுத்து 12, 5, அடுத்து 2, 1. ஓகே, எவ்வளவு வருது? 1, 2, 5, 2, 3, 9, 2, 9, 6. ஓகேவா? அப்ப எனக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 12,523.9296 வந்திருக்கு. இது எப்படி நம்ம சொல்லலாம்? பாயிண்ட்ஸ்க்கு அப்போ 9 இருக்கா? அப்ப என்ன பண்ணுது? அடுத்த நம்பர் மாத்திரமா? அப்போ 12,524 சொல்லலாம். 12,524 ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, பாயிண்ட்ஸ்ல வருது, ஆப்ஷன்ல பாயிண்ட்ஸ்ல பார்க்காதீங்க. பாயிண்ட்ஸ்ல நமக்கு வந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போறோம்? முழு நம்பரா மாத்த போறோம். ஓகேவா? எனக்கு பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் 5க்கு மேல வந்துட்டால் என்ன பண்ணுவேன்? முன்னாடி உள்ள நம்பரை அடுத்து உள்ள நம்பரா மாத்திக்குவேன். நெக்ஸ்ட் 4356 into 4356 மைனஸ் 2171 into 2171 வகுத்தல் 2185 into 1/4356 plus 2171 என்ன ஆன்சர் வரும்? ஓகே, ஒண்ணுமே கிடையாது. இங்க எந்தெந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 4356, 2171. ஓகே, இது ஃபுல்லா ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி. ஓகே, ஒண்ணுமே கிடையாது. இது என்ன ஃபார்முலா பார்த்தா ரெண்டுமே பெருக்கிட்டு இருக்கான். அப்ப a² minus b². ஓகேவா? 4356 அப்படின்னா ஏன்னு வச்சுக்கோங்க, 2171 பின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. a² minus b² divided by இப்ப 2185 எப்படி வந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பர் கழிச்சிருப்பாங்க. பாருங்கவே 5, 8, 1, 2. ஓகே, என்ன இருக்கு? கழிச்சு போய் a மைனஸ் பி. ஓகே, 2185 என்னது? a மைனஸ் பி இன்ட்டு 1 கீழே இருக்கு a பிளஸ் பி. ஓகேங்களா? இப்ப பாருங்க, a² மைனஸ் b² என்ன ஃபார்முலா? a பிளஸ் பி, a மைனஸ் பி வகுத்தல் கீழே இருக்கு a மைனஸ் பி, இங்க என்ன இருக்கு? a பிளஸ் பி. ஓகேவா? பெருக்கிறது தானே. அப்ப மேல ஃபுல்லா பிரிக்காச்சு, கீழே உள்ளதும் பிரிக்காச்சு. இப்ப பாருங்க, a மைனஸ் பி, a மைனஸ் பி, a பிளஸ் பி, a பிளஸ் பி. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 தான் வரும். ஓகேவா? எனக்கு சப்போஸ் இங்க a b ஏதாவது வந்துச்சுன்னா a-க்கான மதிப்பு போடுவேன், b-க்கான மதிப்பு போடுவேன். எனக்கு வந்தது என்ன? 1 தானே. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஃபுல்லாவே உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க என்ன வரும்? 4356 பிளஸ் 2171 வரும். அடுத்து 4356 மைனஸ் 2171 வரும். ஸோ அப்போ நீங்க அடிச்சு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் இவ்வளோ தான் போகும். ஓகேவா? அப்ப a² மைனஸ் b² ஃபார்முலா பண்ணி கொடுத்துறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன வந்திருக்கணும்? ரெண்டையுமே கழிச்சு கீழே போட்டுக்கணும். அப்படி கொடுக்காம கழிச்சே போட்டாங்க டைரக்டாவே. ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மோட்டார் சைக்கிளின் விலை ரூபாய் 70,000 ஒவ்வொரு ஆண்டும் 4% என்ற வட்டி வீதத்தில் குறைந்தால் சைக்கிளின் தற்போதைய விலை எவ்வளவு? ஓகே, 70,000 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ? 70,000 இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு? அது 4% குறையுதா? இதில் 4% எவ்வளோ? 2800. அப்ப கழிச்சோம்னா 0, 0, 2, 7, 6. அப்ப இது என்னது? ஒரு ஆண்டுக்கு முன்னாடி. ஓகே, திரும்ப என்ன பண்ணணும்? 4% கண்டுபிடிக்குமா? இது 4% வரும் 8, 8, 26.
அப்போ கழிச்சு எவ்வளோ வரும்? 2 1 5 4 6. இது தற்போது. அப்போ எவ்வளோக்கு விற்பாங்க? 64,512 ரூபாயா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சால்வ் 4y divided by 3 minus y is equal to 2/3 into 2/y. ஓகே பாருங்க. ஓகே இந்த 3 வச்சுக்கு பெருக்கலாம். அப்போ என்ன ஆகும்? 4y minus 3y divided by 3. இங்கே டேரக்டா பெருக்கணும்னா பெருக்கல் தானே இருக்கு. 4/3y. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? 4y இல்ல 3y போச்சுன்னா 4y divided by 3. அடுத்துங்க 4 divided by 3y. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகும்? 3க்கு 3 கேன்சல். அடுத்து y மேலே போச்சுன்னா y ஸ்கொயர். y ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 4. அப்போ y ஸ்கொயர் மதிப்பு 4னா y யோட மதிப்பு எவ்வளோ வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. என்ன ஆன்சர் வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் அது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நீங்க வாட் y ஸ்கொயர்னா 4. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 2 தானே போகக்கூடாது. 2 வந்தாலும் சரிதான், -2 வந்தாலும் சரிதான். அப்போ என்ன சொல்லலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் சொல்லணும். நெக்ஸ்ட் 8 12 15ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் கண்டுபிடிக்கலாமா? அப்ப இலக்க எண் கேட்டால் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதை மறந்துடக்கூடாது. அப்ப 8 12 15 எதால அடிக்கலாம்? 4ஆல. 2 3 15. அடுத்து 3ஆல. 2 1 5. இப்ப பெருங்க. 4 12. இது ஒரு 10 எவ்வளவு வரும்? 120. அப்ப எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ? 120. என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? மிகப்பெரிய 4 இலக்க எண். எனக்கு பொதுவாக மிகப்பெரிய 4 இலக்க என்னது? 4மே 9 தான். இது என்ன பண்ணும்? 120ஆல அடிக்கணும். 120 அடிக்கலாமா? ஓர் 120 120. 999 எவ்வளோ இருக்கும்? 6 120. சாரி 8 120 960. 8 120 960. மீதி எவ்வளோ வரும்? 39. பின்னாடி ஒரு 9. அப்போ 399ல எத்தனை 120 இருக்கும்? 3 120 இருக்கும். 3 120 360. ரிமைனிங் எவ்வளோ? 39. அப்போ மீதி எனக்கு எவ்வளோ வருது? 39 வருது. அப்போ மீதி என்ன பண்ணும்? நான் கழிப்பேன். அப்போ 9999லேருந்து 39 கழிச்சோம்னா 0699. அப்போ இது என்னது? மிகப்பெரிய 4 இலக்க எண். எனக்கு கேட்டது தானே. இப்போ மிகப்பெரிய 4 இலக்க என்ன வரும்? 9960. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இரு அடுத்தடுத்த பகா எண்களின் மீச்சிமா அவற்றின் எதற்கு சமம்? ஓகேவா? இரு அடுத்தடுத்த பகா எண்கள் இல்லை, பொதுவாகவே பகா எண்கள் வந்துட்டாலே மீச்சிமா எனக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பரையும் பெருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஓகே எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ 2 வருது 3 வருது. இதில் மீச்சிமா என்ன வரும்? 2 3 என்ன பண்ணும்? தனித்தனியாக போக்கணும். என்ன பண்ணலாம்? மொத்தமாகவே நம்ம பெருக்கி போடுறோம். எவ்வளோ வரும்? 6ன்னு சொல்லுவோம். ஓகே இப்போ என்ன பண்ணிருக்கோங்க? நம்ம பெருக்கி தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு நம்பர் நம்ம வகுக்கும் என்ன பண்ணுவோம்? பெருக்கும். பகை எண்கள்லாம் வகுக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக பெருக்க வேண்டியதான். அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? கூடுதல் வராது, வித்தியாசம் வராது, மீப்பே வராது. ஓகேவா? எதுக்கு கரெக்டாக இருக்கும்? பெருக்கல் பலனுக்கு தான் சமமாக இருக்கும். பகை எண்கள் மீச்சமே கேட்டாலே அந்த நம்பரை பெருக்கும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 2 கியூப் பிளஸ் 2 கியூப் இன்ட்டு 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 2 அடுக்கு 4 இன்ட்டு 3 அடுக்கு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 அடுக்கு 2 இன்ட்டு 11 மற்றும் 2 இன்ட்டு 3 அடுக்கு 3 இன்ட்டு 5 அடுக்கு 4 இவற்றின் மீ போ மா காண்க. ஸோ ஓகே நம்ம கம்பேரிசன் பண்ணி தான் இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கம்பேர் பண்ண போகிறோன்னா நான் அனைத்தையுமே எடுப்பேன், அதில் அடுக்கு பெருசாக எடுப்பேன். அனைத்துமே எடுக்க போகிறேன், ஒவ்வொன்றும் எடுக்க போகலாம். அந்த எடுக்க போகிறதுல அடுக்கு எது பெருசோ அதை நான் ஆன்சர் பண்ணேன். ஓகே ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்ணுவோம். 2 அடுக்கு 3 2 அடுக்கு 4 2. எது எனக்கு பெருசு? 2 அடுக்கு 4 தான் பெருசு. இன்ட்டு அடுத்து 3 3 3 ஸ்கொயர் 3 அடுக்கு 3. அப்போ எது பெருசு? 3 அடுக்கு 3. இன்ட்டு அடுத்து 5 ஸ்கொயர் 5 5 அடுக்கு 4. அப்போ எது பெருசு? 5 அடுக்கு 4. இன்ட்டு அடுத்து என்ன இருக்கு? 7 7 ஸ்கொயர். எது பெருசு? 7 ஸ்கொயர். இன்ட்டு அடுத்து வேறு எது இருக்குங்களா? 11. அப்போ 11 அப்படியே போடுங்க. அப்போ ஆன்சர் என்னது? 2 அடுக்கு 4 3 அடுக்கு 3 5 அடுக்கு 4 7 அடுக்கு 2 11. ஆன்சர் ஆப்ஷன் சி.
ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். அனைத்துமே எழுதணும் அவ்வளவுதான். அது எதாவது 2, 3 இடத்துல இருந்துச்சுன்னா அது அடுக்கு பெருசா எழுதணும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவுக்கும் இடையே உள்ள விகிதம் எனக்கு என்ன வரும்? கான்செப்ட் புரியுதுங்களா? வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு வருதோ அதுல பாதி தான் அரை வட்டம். ஓகேவா? அப்ப வட்டம் வந்து 2ன்னா அரை வட்டம் எவ்வளவு வரும்? 1 தானே வரும். வட்டம் 10ன்னா அரை வட்டம் எவ்வளவு வரும்? 5 தான் வரும். வட்டம் 100ன்னா அரை வட்டம் எவ்வளவு வரும்? 50 வரும். ஓகே, பாதி பாதி தான் எனக்கு வரும். அப்ப பொதுவா நம்மளே எடுப்போம். வட்டத்தின் பரப்பளவு 10ன்னு வச்சுக்கோம். அப்ப அரை வட்டம் எவ்வளவு வரும்? 5. இப்போ 10:5 சுருக்கம் எவ்வளவு வரும்? 2:1. அவ்வளவுதான். நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். எந்த நம்பர் எடுத்தாலும் வட்டம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல பாதி தான் அரை வட்டம். ஓகேவா? அப்ப வட்டம் 10, அரை வட்டம் எவ்வளோ? 5. அப்ப அடிச்சல் வரும் 2:1. நெக்ஸ்ட், செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை ரூபாய் 4,26,000க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே ரூபாய் 9,000 மற்றும் ரூபாய் 15,000 செலுத்தி அதன் பின் மகிழுந்தை ரூபாய் 4,41,000க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நட்டமா எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? அப்ப கண்டுபிடிக்கலாமா? அவர் ஒரு என்ன பண்றாரு, மகிழுந்தை வாங்குறாரு. ஓகே, எவ்வளவுக்கு வாங்குறாரு? 4,26,000. ஓகே, அதுக்கான போக்குவரத்து செலவு ஒரு 9,000. அடுத்து அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு எவ்வளோ? 15,000. ஓகேவா? அவர் இந்த ஒரு வண்டிக்காக மட்டும் செலவழிச்சது எவ்வளோ? வண்டியோட ரேட் 4,20,000 தான். போக்குவரத்து செலவுக்கு ஒரு 9,000. அது இன்சூரன்ஸ் போட ஒரு 15,000. அப்ப அந்த ஒரு வண்டி வாங்குறதுக்காக மட்டும் எவ்வளவு செலவழிச்சோம் பார்த்தீங்கன்னா இதுதான் அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப கூட்டின எவ்வளவு வரும்? 3 0க்கு 3 0 போடுங்க. அடுத்து 15, 20, இங்க 2, 5, இங்க 4. மொத்தம் எவ்வளவு ரேட்டு? 4,50,000. இதுதான் அடக்க விலை. விற்பனை விலை எவ்வளோ? 4,41,000. ஓகேவா? நான் வாங்கினது 4,50,000, வித்தது 4,41,000. அப்ப கிடைக்கும் லாபம் நட்டமா? நட்டம். கிடைக்கூடிய என்னது? நட்டம். அப்ப நட்டம் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்போம்? வாங்கினதுக்கு வித்ததுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 9,000 வகுத்தல் அடக்க விலை எவ்வளோ? 4,50,000 இன்ட்டு 100. ஓகேங்களா? 3 0க்கு 3 0. இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0. அடுத்து 2 10, 9 45, ஓரம் 9, ஓரம் 9. அப்ப எனக்கு எவ்வளவு வருது? 2%. அப்ப 2% நட்டம். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ அடக்க விலைங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருள் வாங்குறதுக்காக நமக்கான போக்குவரத்து செலவா இருக்கலாம், இன்சூரன்ஸ் செலவா இருக்கலாம், இல்லை போகும்போது சாப்பிட்டு வந்திருப்போம், அதோட செலவு அனைத்துமே சேர்ந்து அந்த பொருளோட ரேட்டு. ஸோ அது என்னது? அடக்க விலைன்னு சொல்லுவோம். ஓகே, அடக்க விலைன்னா வாங்கியது மற்றும் கூடுதல் செலவுகள், இதுதான் அடக்க விலை. விற்ற விலை ஓகே, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 9,000. அப்போ அதுதான் எனக்கு ஒரு நட்டம். அப்போ 9,000 பை 4,50,000 இன்ட்டு 100 அடிச்ச எவ்வளோ வரும்? 2%. அப்போ 2% நட்டம். ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.